இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா அறிவு தொகுப்பும் கலை திட்டமும் இந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல நம்ம யூனிட் 1 வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 1ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான क्वेश्चन. இந்த क्वेश्चन வந்து உங்களுக்கு செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு 90% இருக்கு. இது உறுதியா உங்க செமஸ்டருக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன் அது அப்படின்றத நான் நடத்தும்போது உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஓகே, இப்போ அந்த क्वेश्चन என்ன क्वेश्चन அதை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல 4th செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுறேன். ஓகே, இப்போ அது என்ன क्वेश्चन அப்படி பாத்தீங்கன்னா பாருங்க, அறிவின் வகைகள், பிரிவுகள், வடிவங்கள் மற்றும் பண்பியல்புகள். பாருங்க, அறிவை பத்தி எத்தனை விஷயம் கொடுத்துருக்காங்க. அறிவின் வகைகள், பிரிவுகள், வடிவங்கள் மற்றும் பண்பியல்புகள். இந்த கேள்வியில 4 பிரிவா கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சுங்க. நானே உங்களுக்கு நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 4 பிரிவா அனுப்பிச்சிருப்பேன். என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் அறிவின் வகைகள், அறிவின் வகைகள் தனியா பிரிச்சிருக்கேன். அடுத்து பிரிவுகள் தனியா பிரிச்சிருக்கேன். அடுத்து வடிவங்கள், வடிவங்களும் தனியா பிரிச்சிருக்கேன். அடுத்து பண்பியல்புகளும் தனியா பிரிச்சிருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்க, இந்த 4ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பண்பியல்புகள் ஆக்சுவலா சொன்ன பாத்தீங்கன்னா இந்த பண்பியல்புகள் வந்து 7 பாயிண்டா இருக்கும். இது 5 மார்க்ல தனியா கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாருங்க, வடிவங்கள்ல 7 தலைப்பு இருக்கு. இத 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து பிரிவுகள்ல 8 தலைப்புகள் இருக்கு. இதையும் 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து அறிவின் வகைகள்ல 6 தலைப்பு இருக்கு. இதுவும் 10 மார்க்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரு 10 மார்க்கா கேட்கலாம். இல்லைனா இந்த பண்பியல்புகள் 7 பாயிண்ட் பாத்தீங்களா, இதை மட்டும் 5 மார்க்கா கேட்கலாம். சோ எல்லாரும் இந்த கேள்வியை எல்லா ஸ்டூடண்ட்ஸும் கண்டிப்பா படிச்சுங்க. கண்டிப்பா உங்களுக்கு 10 மார்க் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நம்ம கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னா அறிவின் வகைகள் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அறிவின் வகைகள்ல 6 வகைகள் இருக்கு. 1 பாருங்க, முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. 2 பாருங்க, மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவு. 3 பாருங்க, வெளிப்படையான அறிவு. 4 சொல்சாரா அறிவு. 5 கருத்து வடிவிலான அறிவு. 6 கருத்து வடிவில் இல்லாத அறிவு. சரிங்களா? இந்த 6 அறிவின் வகைகளை பத்தி ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படையான விஷயத்தை சொல்றேன். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு அனுப்புன நோட்ஸை வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. முன்பே நிலைத்திருக்கும் அறிவு அப்படின்னா அதாவது பிறக்கும் போதே சில அறிவு வந்து நமக்கு அடிப்படையாக இருக்கும். அந்த அறிவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மரபு ரீதியா வரதா இருக்கும். சில பேர் சொல்லுவாங்களே, இவன் பிறக்கும் போதே டான்ஸ் கத்துட்டான் போல, பிறக்கும் போது டான்ஸ் வந்து பிறந்திருக்கான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா பிறக்கும் போதே சில விஷயம் வந்து அவனுக்கு வந்து அடிப்படையாக இருக்கும். அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. இப்போ பாருங்கன்னா ஒரு டைரக்டரோட சன் எடுத்தீங்கன்னா அடுத்து அந்த டைரக்டர் பண்றதுக்கான அந்த டச் வந்து அவன்கிட்ட இருக்கும். அதே மாதிரி ஒரு இசையமைப்பாளருடைய மகன் எடுத்துக்கிட்டோம்னா அது தானாவே அந்த இசையமைப்பு பத்தின இருக்கும். அதே மாதிரி ஒரு பாடகருடைய மகளோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு அந்த அப்பாவுடைய மரபு ரீதியாக இருக்கும். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா முன்பே நிலைத்திருக்கும் அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவு. அதாவது பிறந்த பிறகு மனிதன் தான் பெற்ற அனுபவங்கள் இருந்தும் தான் கத்துக்கிட்டது, நான் பார்த்தது, கேட்டது, அதன் மூலமா ஒரு மனிதன் தன் அறிவை வளர்த்துக்கிறாங்க தான். அதெல்லாம் என்ன பார்த்தீங்கன்னா மனிதனால் உருவாக்கப்பட்ட அறிவு. 3 பாருங்க, வெளிப்படையான அறிவு. அதாவது புள்ளி விவரமா வெளிப்படுத்துறது. எதுவுமே பாருங்க ஒரு புள்ளி விவரமா சொல்லுவாங்க. அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா வெளிப்படையான அறிவு. அதாவது தரவு இல்லாம சான்றுகள் இல்லாம வெளிப்படுத்தாம தரவோட சான்றோட புள்ளி விவரத்தோட தெரிவிப்பாங்க. அதைத்தான் என்ன சொல்றாங்க வெளிப்படையான அறிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சொல் சாரா அறிவு. சொல் சாரா அறிவுனா ஒருத்தருக்கு ஒரு டாபிக்கை பத்தியோ ஒரு விஷயத்தை பத்தியோ தன் மைண்ட்ல ஃபுல்லா இருக்கும். ஆனா அவனால அந்த சொல் வடிவில் வெளிப்படுத்த முடியாது. அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா சொல் சாரா அறிவுன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, கருத்து வடிவிலான அறிவு. கருத்து வடிவிலான அறிவு என்பதுனா தன்னுடைய அறிவை வந்து கலைநயத்துடன் வெளிப்படுத்துவாங்க. இப்ப கவிஞர்கள் இருக்காங்க, தன்னுடைய அறிவை வந்து எப்படி கவிதையை வெளிப்படுத்துறாங்க, அதே மாதிரி கலைநயத்தோட அதாவது அந்த சொற்றோடைய கூற்று வடிவாக வெளிப்படுத்துறது தான் இந்த கருத்து வடிவிலான அறிவு. அடுத்து பாருங்க, கருத்து வடிவு இல்லாத அறிவு. அதாவது அவங்க வந்து அந்த கவிதையா சொல்ல மாட்டாங்க, தன்னோட அறிவை அப்படியே வெளிப்படுத்துவாங்க தவிர அந்த ஒரு கவிதையா அந்த கலைநயத்தோட சொல்ல மாட்டாங்க. அதுதான் கருத்து வடிவில் இல்லாத அறிவு. சரிங்களா? இதுதான் உங்களுக்கு அடிப்படை விஷயம். இப்போ நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு நான் அனுப்புற நோட்ஸ்ல இருந்து நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த நோட்ஸ் நான் சொல்றப்ப நல்லா கவனிச்சுக்க. எப்பவுமே கிளாஸ் வந்து கவனிச்சுட்டு அப்புறம் அனுப்புற நோட்ஸ் படிக்க உங்களுக்கு ஈஸியா தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒவ்வொன்றா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்க, முன்பே நிலைத்திருக்கும் அறிவு. இதுல பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட இதுல முன்பே நிலைத்திருக்கும் அறிவுல 4 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். முதல் பாயிண்ட் பாருங்க, இது மனித அனுபவங்களை சார்ந்திராமல் ஏற்கனவே நிலை கொண்டிருக்கும் அறிவை குறிக்கிறது. நான் சொன்ன பாத்தீங்களா, இது ஏற்கனவே நிலை கொண்டிருக்கும் அறிவை குறிக்கிறது. 2வது பாருங்க, இவற்றின் உண்மை தன்மை
தர்க்க ரீதியாக நிறுவப்படுது, அது தானாவே வளர்றது தவிர கண்டுணரக்கூடிய சான்றுகள் மூலம் அல்ல. நம்ம வந்து பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிற அறிவு இது தானாவே அது தர்க்க ரீதியாகவே உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் பாருங்க. கருத்தியல் தத்துவ கொள்கை இத்தகைய அறிவினையை முதன்மைப்படுத்து. கருத்தியல் தத்துவ கொள்கைனா தத்துவத்தை வெளிப்படுத்துவாங்க பார்த்தீங்களா, அதை தான் கருத்தியல் கொள்கை சொல்லுவாங்க. அதாவது தானாவே வெளிப்படுத்துறது. சரிங்களா? அடுத்து நாலாவது பாயிண்ட் பாருங்க. கணிதம், தர்க்க சாஸ்திரம், பொருளாதாரம் போன்றவற்றில் இவ்வகை அறிவு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது. சரிங்களா? அடுத்து செகண்ட் பாயிண்ட் பாருங்க. மனிதன் தோன்றிய பிறகு அவனால் உருவாக்கப்பட்ட அறிவு. இதுல 4 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். முதல் பாயிண்ட் பாருங்க. மனிதன் தோன்றுவதற்கு முன்பிருந்து நினைத்திருக்கும் அறிவு என்பதற்கு மறுப்பு தெரிவிக்கும் வகையில், அதாவது மனிதன் தோன்றும் முதலே அறிவு இருக்கு அப்படின்றதுக்கு மறுப்பு தெரிவிக்கும் விதத்தில் தான் இந்த மனிதன் தோன்றிய பின்பு தோன்றிய அறிவு என்பதாகும். என்ன பண்ணுறாங்க? இவ்வகை அறிவு புலன்சார் அனுபவங்களின் மூலமும் சான்றுகளின் அடிப்படையில் உருவானது. முதல்ல என்ன சொன்னோம்? அவங்க பார்க்கறது மூலமோ கேட்கறது மூலம் அந்த அறிவை வளர்த்துக்கல, பிறக்கும் போது அந்த அறிவு வரும்னு சொல்றாங்க. ஆனா இதுல வந்து பார்க்கறது மூலமா சான்றுகள் மூலமா அறிவு தட்டிக்கிறான்னு சொல்றாங்க. அடுத்த 4வது பாயிண்ட் பாருங்க. அறிவியல் இவ்வகை அறிவினையே முதன்மைப்படுத்துகிறது. ஏன்னா அறிவியல் எப்பவுமே சான்று ரீதியாக தான் உணரப்படும். அப்ப இவ்வகை அறிவு வந்து அறிவியலுக்கு உதவுன்னு சொல்றாங்க. அதை முக்கியமான கையில் பிடிப்பது பாருங்க. இவ்வகை அறிவில் கூர்ந்து நோக்குதலுக்கும் தொகுத்தறிதலுக்கும் கருதுகோள் அமைத்து பரிசோதித்தலுக்கும் அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க. வெளிப்படையான அறிவு. இதுல பாருங்க 2 பாயிண்ட் கொடுத்திருக்கேன். முதல் பாயிண்ட் பாருங்க. வெளிப்படையான அறிவு முன்பே பெற்ற அறிவை ஒத்திருக்கும். அதாவது இந்த வெளிப்படையான அறிவு வந்து இந்த பிறக்கும் அறிவு சொல்ல அது ஒண்ணுதான். ஆனா என்னது? முறைமைக்குட்பட்டதாகவும் அதிக நம்பகத்தன்மை உடையதாகவும் இருக்கும். இந்த வெளிப்படையான அறிவு வந்து நம்பகத்தன்மை உடையதா இருக்கும். ஏன்னா அது புள்ளி விவரங்களா தெரிவிக்கான்னு நான் சொன்னேன். செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இது நூலகங்கள், புள்ளி விவர தளங்கள் போன்றவற்றில் பதிவு செய்யப்பட்ட மூலங்களில் உள்ள தகவல்களின் அடிப்படையில் பெறக்கூடியதாகும். ஏற்கனவே அளிக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் வெளிப்படுத்தக்கூடியதான் இந்த வெளிப்படையான அறிவு. முக்கியமான கையில் கொடுத்துருவாங்க. வெளிப்படையான அறிவு என்பது அது அறிவியல் சார்ந்திருத்தலாக இருந்தாலும் கலைப்பகுதி பற்றியதாக இருந்தாலும் அதனை தெள்ள தெளிவாக சொற்கள் மூலம் வெளியிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். ஏன்னா புள்ளி விவரமா தெரிவிக்கிறது. அடுத்து பாருங்க. சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு. இது ஒரு 3 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க. ஒருவர் அறிவினை பெற்றிருந்தும் அதனை சொற்களால் விளக்க முடியாமல் அமைந்திருப்பார். சொல்ல பார்த்தீங்களா? அறிவு இருக்கும், ஆனா அவங்களால சொற்களால் விளக்க முடியாமல் இருப்பது சொல்சாரா குறிப்புகளால் உணர்த்தப்படும் அறிவு எனப்படுகிறது. என்ன பண்ணுங்க? சில மனிதர்கள் நீண்ட காலமாக குறிப்பிட்ட அறிவினை பெற்று விளங்குவதோடு அதனை எவ்வாறு கற்றுக்கொண்டோம் என்பதை நினைவில் கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்க எப்படி இந்த அறிவு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா சொற்கள் வெளிப்படுத்த தெரியாது. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அதனை அவர்கள் அறிந்திருப்பதோடு அது பயனுள்ளது, துல்லியமான அறிவு தம் மனதில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை மட்டும் உணர்ந்திடுவர். சரிங்களா? அடுத்த 5வது பாயிண்ட் பாருங்க. கருத்துரை வடிவிலான அறிவு. இதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க. இது கருத்துக்களை கூற்று வடிவில் அறிவித்து கூறுவதாகவோ வர்ணிப்பதாகவோ அல்லது அறிவிப்பதாகவோ அமைந்திடும் அறிவு. ஆல்ரெடி சொல்ல பாத்தீங்களா? இது வந்து அதாவது வர்ணிப்பதாக அமையும் சொல்ல பாத்தீங்களா சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் பாருங்க. இவ்வகை அறிவு வெளிப்படை அறிவின் தன்மையை கொண்டு விளங்குகிறது. 3வது பாயிண்ட் பாருங்க. சொல்சாரா குறிப்பில் உணர்த்தப்படும் அறிவு கருத்துரை வடிவில் அமைந்திராத அறிவு வகையை சார்ந்ததாகும். அடுத்த லாஸ்ட் பாருங்க. கருத்துரை வடிவில் அமையப்பெறா அறிவு அல்லது நடைமுறை அறிவுன்னு சொல்லுவாங்க. அதாவது யதார்த்தமான அறிவு. அவங்களுக்கு வந்து கற்பனை ரீதியா சொல்ல தெரியாது, கவித்துவமா சொல்ல தெரியாது, அப்புறம் வர்ணிப்பதான் சொல்ல தெரியாது. அதாவது யதார்த்தமா சொல்லுவாங்க. மனிதத்தின் மாதிரி வச்சுங்க, யதார்த்தமா சொல்றது. அது ஒரு 3 பாயிண்ட் கொண்டு பாருங்க. இது கருத்துரை வடிவில் அமைந்த அறிவுக்கு எதிரானதாகும். என்ன பண்றாங்க? இதனை குறிப்பிட்ட பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் தீர்வு காண்பதற்கு பயன்படுத்த முடியும் சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட். இதனை நடைமுறை அறிவு அல்லது செய்முறை அறிவு என்று கூறுவது. 1 மார்க்கா கேட்கலாம். கருத்துரை வடிவாக வந்து என்ன சொன்னா நடைமுறை அறிவு அல்லது செய்முறை அறிவு என்றும் கூறுவர். இதுதான் இந்த கேள்வி. அடுத்த கிளாஸ்ல இந்த பிரிவுகள் வடிவங்களை பற்றி அடுத்த கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.